வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் எம்எஸ்ஜே. இங்கே பிளேக் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். எம்எஸ்ஜே அங்கிறது என்னோட பெயர். நான் அன்புடன் +2, பியூட்டி ஆகிய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆல்பங்கள், சீரியல்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஓப்பனிங் கோசம் ஸ்கில் ஐ எம் வெயிட்டிங். நிச்சயமாக எங்கள் படம் ஒரு ஓப்பனிங் கொடுக்கும் நம்புகிறேன். எப்படி வருது பார்ப்போம். உங்கள் ஆசையும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜன். அவர் புரட்சிக்கழகம் கே பாக்யராஜ் சார் அவர்களின் அசிஸ்டண்ட். நானும் அதே ஸ்கூலில் இருக்கேன். சாரோட அசிஸ்டண்ட். மியூசிக் லைனில் இருக்கேன். கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு எங்கள் சாரோட பிளெஸிங்ஸ் இருக்கும். நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். இந்த பிளேக் அப்படிங்கிறது நான் மொத்தத்தையும் எங்கள் கதையெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பிளேடுனாவே எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க, இந்த சேவ் பண்ணுற பிளேக். அது இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டில் கரூர்லேருந்து கேரளா போகிற வழியில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அந்த வில்லேஜஸில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ரிமோட் பீப்புள், அவங்க வாழ்வாதாரத்துக்கு பணத்தை வட்டி கொடுக்குறவங்க வாங்குவாங்க. அங்கே வட்டி கொடுக்குறவங்க, பணத்தை ஹையர் பண்ணுறவங்க, அவங்களோட பேர் தான் பிளேக். ஸோ இந்த ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்னன்றது நான் சொல்ல முடியாது. கண்டென்ட்டுக்கு தான். அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சிஎம் ராஜா, பழனிசாமி அப்படிங்கிற 2 இளைஞர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. கவிஞர்கள் அவங்க எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. ஊட்டி பிரகாஷ் 2 சாங்ஸ் இதில் பாடியிருக்காரு. பாடினது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேரளாங்கவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வயநாடு, பந்தனூர், சுல்தான் பத்தேரி, டாவூர் ஆகிய லொக்கேஷன்களை எங்கள் படம் எடுக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாடு, கேரளா 2 மாநிலங்களுக்குள்ளே எங்கள் படம் படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு கேமராமேன். ஸோ டைரக்டர் சார் இந்த சப்ஜெக்டுக்கு அந்த மாதிரி லொக்கேஷனை சூஸ் பண்ணி நல்லா அழகாக காட்சி அமைச்சிருக்காரு. எங்களோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை ரசிக பெருமக்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே வராது. சவுண்ட் குவாலிட்டியாகவும் சரி, பிக்சர் குவாலிட்டியாகவும் சரி, நல்லா வைட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அங்கே எக்ஸ்பீரியன்ஸே வேறு. புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ தயவுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் நீங்கள் தியேட்டரில் பார்த்து பண்ணிங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு, குறிப்பாக புதுசாக படம் இருக்கிறவங்க எங்கள் மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு நல்லா ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. கண்டிப்பாக குறிப்புங்க அங்கே நம்பிக்கை ஆழமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளேக், லெட் அஸ் என்ஜாய் திஸ் ஃபிலிம். மிக விரைவில் வெள்ளித்திரையில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு பக்கத்தையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக நீங்கள் சொல்லி எங்களுக்கு ஊக்கம் அளிக்குமாறு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த படத்தில் எனக்கு வேலை செய்ய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இது ஒரு டீம் ஒர்க்னே சொல்லலாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும்
என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.